கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவருடைய 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் ஸ்நானன் தேவன் தமக்கு நியமித்திருந்த அவருடைய சித்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்த பண்ண வேண்டிய அந்த ஒரு காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அதை செய்து கொண்டிருக்கும்போது அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறதை அவர் பார்க்கிறார். அதில் ஒரு கூட்டத்தார் யார்? சதுசேயர். இன்னொரு கூட்டத்தார் பரிசேயர். இந்த 2 கூட்டமும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறதை அவர் கண்டு அவர் சொல்லுகிற காரியம்தான் இது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையில் ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு சில ஜனங்கள் வராங்கன்னா அவங்க பாவிகளாக இருக்கலாம், துன்மார்க்கமான கிரியைகளை உடையவர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை தேவனை அறியாத அந்நிய மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் வரும் பொழுது அந்த சபையில் உள்ள போதகர், அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடியவர், அவர் என்ன பண்ணுவார்? உண்மையாகவே சந்தோஷம்தான் படுவார். இப்படி அநேகர் ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்க வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? சந்தோஷம்தான் படுவார். நிச்சயமாக இந்த வசனத்தை இப்பொழுது உள்ள காலங்களிலே உள்ள எந்த போதகர்களும், ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய எந்த போதகர்களும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிற ஜனங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாம்பு என்பது எதை உணர்த்துகிறது? அது பிசாசை உணர்த்துகிறது. வேதத்தின் பிரகாரம் ஏவாளை வீழ்த்தும்படியாய், ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தும்படியாய் பிசாசு தெரிந்து கொண்ட ஒரு மிருகம்தான், ஒரு உயிரினம்தான் சர்ப்பம். அப்போ இந்த இடத்துல அவர் பிசாசு கிரியைகளை உடையவர்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு? யோவான் ஸ்நானன் என்பவன் தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன் தான் யோவான் ஸ்நானன். அப்போ யோவான் ஸ்நானன் இப்படி சொல்கிறாருன்னா நிச்சயமாக அந்த காரியத்தில் என்ன இருக்குது? ஒரு பிரதானமாய் தேவ ஜனங்களாகிய நாமும் எச்சரிப்படையும்படியான ஒரு காரியம் அதில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு ஞானஸ்நானம் இருக்குது, இந்த காரியத்தில் உட்பட்டால் தேவனுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோபத்தில் கேட்குறார். இந்த கோபம் எதை உணர்த்துகிறது தெரியுமா? எந்த ஒரு காரியத்திற்காக யோவான் ஸ்நானன் தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிறாரோ அந்த காரியத்திற்கு உண்மையாக உட்படாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்நானம் எடுக்க வராங்க. அது எப்படிங்க? ஞானஸ்நானம்னா அவங்க ஒப்பு கொடுத்து தானே வராங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 2 விதமான காரியம் அங்கே வெளிப்படுது. ஒன்று, அவர்கள் வெளித்தோற்றமாய், அதாவது ஞானஸ்நானம் எடுத்தால் ஏதோ ஒரு நன்மை, ஆண்டவருடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? வெளி தோற்றத்திற்கு மாத்திரம் அந்த காரியத்திற்கு உட்படும்படியாக அவங்க வராங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளான மனுஷனிலே அந்த ஞானஸ்நானத்திற்கு உட்பட்ட எந்த ஒரு மனம் திரும்புதலும் அவர்களிடத்தில் காணப்படலை. எவன் ஒருவன் மனம் திரும்புகிறானோ அவன் தான் ஞானஸ்நானம் எடுக்க தகுதியானவன். இந்த இடத்துல அவர் அப்படி தான் சொல்கிறாரு. இதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதுதான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கான ஒரு பிரதானமான தகுதி. எவன் ஒருவன் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறானோ அவனுடைய பழைய மனுஷன் மரித்து போய்விட்டான். அவன் இதுவரைக்கும் செய்த பாவ கிரியைகள், அந்த மனுஷன், பழைய மனுஷன், பாவத்திற்குட்பட்ட அவனுடைய பழைய மனுஷன் மரித்து போய் அவன் இனி கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிற அந்த ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு உள்ளாகாமல் எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது தேவனுடைய ஒரு கிரியையை நாம் அலட்சியப்படுத்துறது போல. எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது? பழைய மனுஷன் அடக்க பண்ணப்பட்டு அவன் புதிய மனுஷனாய், புது சிருஷ்டியாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்த்தெழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவன் உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த ஞானஸ்நானம் என்பது காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு நடுவில் அவங்க பிரயாணம் பண்ணி மறுக்கரைக்கு வந்ததை இந்த ஞானஸ்நானத்திற்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? மாதிரியாக ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகத்திற்கு போக முடியாது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாமா? அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்போ நிச்சயமாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் என்பது என்னன்னு கூட தெரியாமல் அநேகர் எடுக்கிறாங்க. இதில் குழந்தை ஞானஸ்நானம் கூட நிறைய காரியங்களை, வேதத்தில் இல்லாத காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. இது எதுவுமே நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை.
இங்கே யோவான் ஸ்நானனை கொண்டு ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எவன் ஒருவன் மனம் திரும்பாமல், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்காமல் ஞான ஸ்நானம் எடுக்கிறானோ அதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் இன்னும் எப்படி தான் இருக்கான்? பிசாசின் பிள்ளையாக தான் இருக்கான். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி தான் சொல்கிறாரு. பாம்பு குட்டின்னு தான் சொல்கிறாரு. அது பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய குமாரராய், ஒரே பேரானவராய் இருந்தவர் நமக்காக நம்மையும் பிதாவின் பிள்ளையாக மாற்றும்படியாய் அவர் முதற் பேரானவரானார். அப்போ இன்னும் நம்ம அந்த ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கு உட்படாமல் ஞானஸ்நானம் எடுத்தால் நம்ம எப்படி மாற முடியாது? பிதாவின் பிள்ளைகளாக மாற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கேற்ற அவருடைய சகோதரர்களாய் பிதாவுக்கு முன்பாக நாம் போய் நிற்க முடியாது. இன்னும் அப்படிப்பட்டவங்க எப்படி தான் இருப்பாங்க? மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்த அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி தான் இருப்பாங்க? அவங்க விரியன் பாம்பு குட்டிகள், பிசாசின் பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை தான் வரும். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு கிரியை நம்ம இடத்தில் வெளிப்படக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவர் நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறார். யோவான் ஸ்நானனை கொண்டு மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஒருவனுக்குள் ஒரு மனம் திரும்புதல், இவ்வளவு நாள் நான் செஞ்சதெல்லாம் பாவம், இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அதற்குரிய கனியை வெளிப்படுத்துவேன். இவ்வளவு நாள் எனக்கிட்ட அன்பு இல்லை, ஆனால் இனி நான் மனம் திரும்பி அன்புக்குரிய அந்த கனியை நான் வெளிப்படுத்துவேன், அன்பு என்கிற கனியை வெளிப்படுத்துவேன். இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் எந்த மனுஷனுக்குள் வருகிறதோ அவன் ஞானஸ்தானம் எடுத்தால்தான் அவன் பழைய மனுஷன் அந்த ஜலத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு அவன் வெளியேறும் பொழுது புது சிருஷ்டியாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்த்தெழுதலின் சாயலை உடையவனாய் பிதாவின் முதற் பேரானவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சகோதரனாய் பிதாவின் பிள்ளையாக அவன் மாற்றப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பரிசுத்த ஆவியானவரால் ஆயத்தப்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்திற்குள் அவன் வாழ்க்கையில் அவன் கடந்து செல்லுவான். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மேலான அனுபவத்திற்குரியவர்களாய் நாம் மாறும்படியாகத்தான் தேவன் இன்றைய நாளில் நம்ம எச்சரித்து உணர்த்துகிறான். அநேக காரியங்கள் செஞ்சோம், வேதத்திற்கு உட்பட்டு நாமும் ஞானஸ்தானம் எடுத்த தேவஜனங்களாக தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு கூட நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமா? ஒருவேளை அநேகர் இப்படிப்பட்ட அனுபவம் தெரியாமல் ஒருவேளை எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஒருவர் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிற காரியத்தை மட்டும் அறிந்து கொண்டு, ஒரு பொய்யான காரியத்தை அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. யார் ஒருவர் தேவனால் கொடுக்கப்பட்ட முறைமையின்படி, தேவன் தன் வாழ்க்கையில் காண்பித்து கொடுத்த வழியின்படி ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை வழியாய் கொண்டு இந்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையாக்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இம்மையிலும் மறுமையிலும் இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவன், அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த அனுபவத்திற்கு உட்படாமல் நம்ம எடுத்திருந்தா, தெரியாமல் யாராவது அப்படி எடுத்திருந்தா கூட, இனி இந்த நாளிலும் இதை கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் நாம் நம்மை அர்ப்பணித்து என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பழைய மனுஷனை களைந்து போடும்படியாய், பழைய மனுஷனை விட்டு மனம் திரும்பும்படியாய், பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பும்படியாய் யார் உண்மையாய் தங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் அறியாமல் இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்கள என்ன பண்ணணும்? தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி அவருக்கு பிரியமாய் வாழும்படியாய் ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்கு உட்பட நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். ஒருவேளை நமக்குள்ள கேள்வி எழும்பும், அப்போ ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு போக முடியாது, அப்போ எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தில் அவர் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. பாவம் அறியாத பரிசுத்தத்திலே தோன்றின இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படுவாரானால், ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்ததை செயல்படுத்துவாரானால் அவர் எதற்காக செய்தார்? நீங்களும் நானும் செய்யும்படியாய் அதை மாதிரியாக காண்பித்தார். நாம் அதையும் செய்து அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நீதியான கிரியைகளையும் நாம் செய்தோமே ஆனால் நிச்சயமாய் அவரை போல நாமும் ஜெயித்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அதிக நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது மனம் திரும்பின தேவஜனங்களாக இருக்கணும். அதன் பிற்பாடும் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கணும். கனிகள் இல்லாத வாழ்க்கையை வெளிப்படுத்தினால் நாம் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கனி இல்லாத மரம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்நான உடன்படிக்கை கட்டாயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதன் பிற்பாடு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, அவர் தம்முடைய வாழ்க்கையில நமக்கு மாதிரியாய் காண்பித்து கொடுத்த கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை போல கனி நிறைந்த ஒரு ஜீவியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 விதமான கனிகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அதை வெளிப்படுத்துகிற தேவஜனங்களாய் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்தோமே ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்து தந்த கனியுள்ள வாழ்க்கையை நாமும் நிறைவேற்றும் பொழுது
அவரை போல நாமும் மாறும் பொழுது நிச்சயமாய் நாமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அதிக நிச்சயம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எடுத்தும் கனியற்ற ஜீவியம் வாழுகிறவங்க கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியால் தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டு நம் அனைவரையும் கர்த்தர் தாமையுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.